இவரை பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சராசரி மனிதர் தான். வழக்கம் போல் காலையில் எழுந்துட்டு பல் தேய்ச்சி குளிச்சுட்டு பைக் எடுத்துகிட்டு சட்டுன்னு சிட்டாக பறந்துடுவார். போய் நல்லா ஒரு டீ குடிச்சிட்டு வருவார். எதையும் மறந்த மாதிரியே இருக்கே. ஆமாம், இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணல. நம்ம பலத்தை இந்த ஊரில் இருக்க எல்லாம் பார்க்கணும், அதுதான் நமக்கு தேவை. சரி, டைம் ஆயிடுச்சு, டீ கடைக்கு போவோம், வண்டி எடுப்போம். காட்சி 2. நமக்கு வேற வண்டி ஓட்ட தெரியாது, இன்னைக்கு எவன் மாட்ட போறான்னு தெரியல. வாங்க போவோம். கண்ணு தெரியாம ஓட்டுற, அறிவில்லை உனக்கு? கண்ணு முன்ன தெரியாம ஓட்டுனா உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? தெரியுமே, ஸ்ட்ரைட்டா போக தெரியும். ஸ்ட்ரைட்டா போயிட்டு எங்க முட்டி ஏய், அடிக்க கையில அடிக்கத வச்சுக்க. உன்னை அடிப்பேன். ஏய், உன்னை அடிக்கணுமா? வேணாம்ல, இதுங்களுக்கு ஒரு வண்டி வேற கேடு. எல்போர்டு தானே நீங்க? வண்டியால் அடிக்காதையா? எடுத்துட்டு கிளம்புங்க உங்க எல்போர்டை. ரொம்ப தேவை உங்களுக்கு. சரி, காலையிலே டீ கடைக்கு போற டைம் வேற வேஸ்ட் ஆகுது. சீக்கிரமா கிளம்பணும். இது வேற என் பொண்டாட்டி மாதிரி பார்த்துன்னு இருந்தேன். சரி, என்ன வெயிட்டா இருக்கு? டேய், நீ யாரா? ஓடிபி 1305. ஓடிபி 130. என்னை பார்த்தா எப்பரா இருக்கு உனக்கு? அசிங்கமாக இருக்கு. இதெல்லாம் நான் கேட்கல. எங்கே போன உனக்கு? இப்போ எதுக்கு என் வண்டியில் உட்காந்து? டீ கடைக்கு தானே போகிற, நான் அங்கேயே இருக்கிறேன். நான் டீ கடைக்கு போகிறேன், உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீ இறங்கு. என்னடா இவனை இறக்க முடியும்? ஏய், இறங்குடா. எப்படா ஏறின? வேணா இறங்கி ஏறி காட்டா? இறங்கி ஏறி காட்டு, வண்டி எடுத்து ஓடிடுறேன். வண்டி ஏற. உனக்கு இப்போ டீ கடைக்கு தானே போனோம்? ஆமாம். ஒழுங்கா அங்கே வந்து இறங்கிட்டு கிளம்பிட்டு நீ வேற யாருன்னே தெரியல, திடீர்னு வண்டியில் ஏறிட்டான். காட்சி 3. டீ கடை. வாங்கடி, ஒரு வழியா டீ கடைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு டீ குடிச்சிட்டு நம்ம மலக்கம் போல வெட்டியா ஏதாவது கதை பேசுவோம் யாரையாவது பத்தி. ஏய், அங்க பாருங்கடி, அன்னைக்கு ஒருத்தன் இடிச்சானே நம்மள, அவன் வரான். ஐயோ, இதுங்க வேற கூட இருக்குதுங்களே. ஏய், சரி வா, டீ கடைக்கு வந்தாச்சு. சரி வா, டீ கடைக்கு வந்தாச்சு, இறங்கு, கிளம்பு நீ. ஒரு டீ. சரி, இந்தா. என்னது இது? இது என்னது? இப்போ வரும்போது ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்தல, அவங்கள அழைச்சிட்டு வந்தல, அதுக்கு தான். அது உனக்கு நல்ல காரியமா? தேவையில்லாமல் கொடுக்குற கிஃப்ட்லாம் நான் வாங்கதில்லை. உன்னால் முடியாதுன்னா சொல்ல முடியாது, வச்சுக்கோ. உனக்கு இது பிடிக்கல அப்படின்னா இதுக்கு மேலே இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாத. நீ வேணும்னா எனக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு விட்ற. சரி, ஓகே, ஏதோ சொல்கிறான். என்ன இருக்குது இதில்? கிளிப்லாம் பறக்குது. டீ தான் கொடுத்துருக்க. நாங்கள் 1/4 கேட்டோம். ஒரு டீல 1/4 போடுவாங்களா? இதுங்க வேற காலையிலே வந்துட்டு உயிரை வாங்கி. மாஸ்டர், நல்லா ஸ்பெஷலா போடு, கழுவி போடு. என்னப்பா? ஒரு டீ ஒரு பிஸ்கெட் மாஸ்டர். ஓகேப்பா, இருப்பா. என்னம்மா டீ இது? சுடு தண்ணி மாதிரி இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் வச்சிருக்க, பாக்கியை கிளியர் பண்ணு, அப்புறம் வந்து பேசு. மாஸ்டர், பிஸ்கெட் வேணும். பிஸ்கெட் ஜார் கொடுங்க. இந்தப்பா. ஒரு பிஸ்கெட் தான் எடுக்க போகிறேன். ஓகேப்பா. என்ன டீ மட்டும் குடிக்கிறீங்க? காசு எங்க? வச்சுக்கோ. அக்கௌண்ட்லையா? இல்லை வேற 1/4 3/4 போங்க அடிக்கா. 1 2 3 4 அவ்வளோதான். இந்தாங்க மாஸ்டர். எடுத்துட்டியாப்பா? ஏற்றுறேன் மாஸ்டர். மாஸ்டர் இந்தாங்க. என்னப்பா, ஒரு டீ ஒரு பிஸ்கெட்? ஆமாம், அவ்வளோதான் மாஸ்டர், அவ்வளோதான் மாஸ்டர். 20 ரூபா ஆச்சுப்பா. 20 ரூபா மாஸ்டர். ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க மாஸ்டர். ஓகேப்பா, வரேன் மாஸ்டர். பாய் மாஸ்டர். எப்படியோ 4 பிஸ்கெட்டுக்கு ஒரு பிஸ்கெட் காசு இல்லாத டைமில் இப்படி தான் ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். வண்டி ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. இது வேற இப்போன்னு பார்த்து மக்கா இருப்பானுங்க. ப்ரோ நில்லுங்க. சூப்பர், நீங்கள் இன்னொரு நல்ல காரியம் பண்ணிட்டீங்க. பிடிங்க. நீ என்னடா மறுபடியும் வர? கிஃப்ட் வேணுமா வேணாமா? தெளிவாக தானே சொன்னேன், நல்ல காரியமான கிஃப்ட் கொடுப்பேன்னு. நல்ல காரியமா? நான் என்ன பண்ணேன்? உனக்கு எப்படி தெரியும்? குடியா வேணா சொல், எனக்கு தெரியும், நான் சொல்லிட்டு அடி கிடையாது. அவத்துல போய் சொல்லாத. கொடு கிஃப்ட். வாழ்த்துக்கள், ப்ராக்ரஸ். சரி, ஓகே.
காட்சி 4 பெட்ரோல் பங்க். சரி வண்டி எடுத்துட்டு கிளம்புவோம் மறுபடியும். ஸோ பெட்ரோல் இல்லை போலையே. அட ஆமாம், பெட்ரோல் வேறு கம்மியாயிடுச்சு. சரி பங்குக்கு போவோம். காசு வேறு இல்லையாண்ணா நம்மக்கிட்ட, என்ன பண்ணுறது? சரி பார்த்துக்கலாம், நமக்கு தெரியாத ஏமாத்துற வேலையா? அக்கா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுருங்க. ஆமாக்கா. ஜிபேயா? கேஷ்க்கா. கேஷ் கொடுக்குறீங்களா? ஒரு நிமிஷம் அக்கா, அங்கே யாரோ கூப்பிட்றாங்க உங்களை. ஓடிட்டல ஏமாத்துறதுக்குனே வருவானுங்க போல. நம்ம மெனி காசு கொடுத்துருக்கோம் பெட்ரோலுக்குலாம். பரவாயில்ல, இப்படியே ஏமாத்தியாச்சு. நல்ல வேலையாக தான் இருக்கு. இந்நேரத்துக்கு ஒருத்தன் வந்திருக்கணுமே. ப்ரோ இங்க வா ப்ரோ, நல்லா இருக்கியா? ஒன்றுதான் எதிர்பார்த்தேன். நல்ல வேலை. எப்பவும் போல உங்க வேலையை காமிச்சிடுறீங்க நீங்க. ரொம்ப நன்றி. பார்த்து ப்ரோ. இருக்கட்டும் ப்ரோ. ஸோ பரவாயில்ல, இவன் யாருன்னே தெரில. நம்ம பண்ணுற தப்புக்கெல்லாம் நமக்கு gift கொடுக்குறான். பெரிய ஆளாக தான் இருப்பான் போல. சரி, நல்ல மனசு. கெட்டது சரி, நமக்கு ஒரு நல்லது நடக்குது. கிளம்புவோம். காட்சி 5 நாய்க்குட்டி. ஏய் நீ தானே அது அன்னைக்கு நான் ரோட்ல போகும்போது எனக்கு கடிக்கிறல்ல, இரு உனக்கு இந்தா வச்சுக்க. ஓடு ஓடு. எப்பா பாரு, நம்மள இந்த மாதிரி துறதுக்கு அதை நினச்சி பார்க்கணும். இந்நேரத்துக்கும் அவன் வந்துருக்கணுமே மறுபடியும். ஒருவேளை மனுஷங்களை ஏதாவது பண்ணாதான் வருவானோ? பரவாயில்ல, வராமல் இருக்கிறதே நல்லது தான். வந்தானா அதான் கொடுப்பான். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். எங்க இருந்தாலும் வந்திருக்கணுமே அவன். ப்ரோ என்னதான் தெரியுங்க? ப்ரோ வந்துட்டான்ல, வாங்க ப்ரோ. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? வாங்க ப்ரோ. பேக் வெயிட்டா இருக்கா? ஆமாம் ப்ரோ, லைட்டாக வெயிட்டாக தான் இருக்கு. இந்தாங்க பிடிங்க. இது எதுக்கு ப்ரோ? சும்மா வச்சுக்கோங்க. ஓ அதே மாதிரி தானே இதுவும். சரி ஓகே ஓகே, தேங்க்ஸ். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ப்ரோ. என்னடா இது, பேக் ரொம்ப வெயிட் ஆயிடுச்சு. சரி இறக்கும். என்னடா இது இறக்க முடியல. ஐயோ, இது வேற வெயிட்ல தள்ளுது கீழே. அம்மா முதுகு வேற வலிக்குது. இவன் இறக்கலாம் தானே சொன்னான். இதை நம்மளால ஏன் இறக்க முடியல? ஐயோ ஐயோ, இது வேற ஒரு தொல்லையா? எங்கடா அவன் இப்போன்னு பார்த்து வராமல் எங்கே போயிட்டான்னு தெரியலையே. இறக்க வேற முடியல. காட்சி 6 ஜிம் மாஸ்டர். அம்மா இந்த வெயிட் வச்சுன்னு நான் எப்படி தான் நடக்கிறது? வண்டியில் கூட போக முடியாது. ஏய் தம்பி தம்பி, என்ன 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 பண்ற? என்ன பண்றேன்? என்ன பிரச்சனையா? பார்த்தா தெரியலையே. நீ இறக்கி வைக்கணுமா? இறக்கி வைக்க முடிஞ்சா நான் எடுத்துன்னு போறேன். இறக்க முடியல. நான் இறக்கி வைக்கிறேன். நீ இறக்கி வைக்கிறியா? ஆமா, இதெல்லாம் எனக்கு சாதாரணம். உங்களுக்கு சாதாரணம் தான் தெரியுது. ஐயோ முதுகியா? ஐயோ அம்மா, உடியா உடியா பரவாயில்ல பாக்குது. அப்பா அம்மா 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 முதுகு. அப்பா தம்பி தம்பி, நான் உடனே தூக்கிட்டுமா பேசாம? என்னெல்லாம் தூக்க தேவையில்ல, பையன் மட்டும் எடுங்க, அது போதும். சரி. ஆமா பாடுறா. யோ 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 முதுகு வலிக்குதியா? ஐயோ யோ யோ மாமா முடியல. ஐயோ யோ முடியா? சரி வெயிட் பண்ணு. அண்ணா ஒன்று பண்றேன். என்ன பண்ண? அண்ணா போய் 2 முட்டை சாப்பிட்டு வரேன். வெயிட் பண்ணு சரியா? நீ முட்டை சாப்பிட்டு வரதுக்குள்ள நான் கிளம்பிடுறேன். நீ போ. சோப்பா முடியலையே. இதை வேற இவனாலே எடுக்க முடியல. என்ன பண்றது? காட்சி 7 டாக்டர். என்னப்பா லிங்கேஷா இப்படிக்கா நடந்து வர? லிங்கேஷாவா? யோ நான் திவாகரியா. ஐ படத்துல வர மாதிரி நடக்கிறியப்பா. ஆமா ரொம்ப முக்கியம். போயா வேலையை பார்த்துக்கிட்டு. என்னாச்சுப்பா? பார்த்தா தெரியல உனக்கும். இந்த மூட்டை ஏன்பா கீழே வைக்காம நடந்து போயின்னு இருக்க? அதை கீழே வைக்க முடிஞ்சா நான் ஏன் நடு ரோட்ல நடக்கிறேன்? வீட்டுக்கு போயிருக்க மாட்டேனா? நான் பாக்குறேன். நீ பார்த்து ஒன்றும் பண்ண போறதில்ல, எனக்கு தெரியும். நான் டாக்டர் தான்ப்பா. டாக்டர் இது முன்னாடி நீங்க சொல்லிருக்கணும்ல. பாருங்க டாக்டர். இது ஏதோ ஒட்டின்னு இருக்க மாதிரி இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல் வாப்பா, ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். எம்ஆர்ஐ ஸ்கேனுக்குலாம் என்கிட்ட காசு இல்லை. எடுக்க முடிஞ்சா எடுங்க, இல்லை ஏதாவது மருந்து கொடுங்க. நான் கொடுக்குற மாத்திரை 4 நாளைக்கு போட்டோம்னா சரியாயிடும்பா. 4 நாளைக்கு போட்டால் சரியாயிடுமா? ஆமாப்பா. போயிடும்ல நம்மளால? சரியா ஓகே. இந்த டாக்டர் சொன்னாரு, பார்ப்போம். இப்போ உன்னை வெயிட் குறைஞ்ச மாதிரியே தெரியலையே. 4 நாட்களுக்கு பிறகு என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. இது வேற வெளியே வர மாட்டேங்குது. பேசாம நம்ம கறி கடை பாய்கிட்ட தான் போனோம். அவர் தான் சரியான. காட்சி 8 கறிக்கடைக்காரர். ஆமா
பாய் வணக்கம் பாய். என்ன பாய் 10 கிலோ கறியா? யோ அந்த டைலாக் ஓடியா 10 கிலோ கறிலாம் இல்லையா, என் முதுகு ரொம்ப வலிக்குதியா, அது பாரியா. யோ முதுகில் இருக்காத இது வச்சிருந்தா வலிக்குதையா செய்யும், இறக்கி வையா. என்னால் இறக்க முடியல தான் பாய் உங்ககிட்ட வந்திருக்கேன், கொஞ்சம் எப்படியே இதை எடுத்து விடு பாய். அப்படியா இரு. ஆமா யோ என்ன ஒட்டின்னு இருக்கு? ஒட்டிட்டு இருக்குது தெரியும் பாய், உன்னால் என்ன பண்ண முடியும், கத்தி வச்சு அப்படியே ஸ்லைஸாக சீவு வேலை அந்த மாதிரி சீவு பாய். உள்ள எதனா இருக்கா? எதனா டேமேஜ் ஆகுமா? ஆமா கிஃப்ட்லாம் இருக்கு, பரவாயில்ல பாய், நீ எடு பாய், பரவாயில்ல பாய். உனக்கு வெட்டினா போதும்ல? வெட்டினா போதும் பாய். சரி வா. கரெக்டாக ஆங்கிள் இல்லை. அம்மா பாய் பாய் பாய், முதுகு வலிக்குது பாய் எனக்கு. இருடா வெட்டணும்ல இருடா. சரி பாய். அம்மா யோ பாய், என் முதுகையை வெட்டுற மாதிரி இருக்கியா, ஐயோ போச்சு. அம்மா பாய் பாய், நீ விட்டுரு பாய். வரவே மாட்டேங்குது. வர மாட்டேங்குது இது தெரியல பாய், ஏதோ ஒருத்தன் கொடுத்துட்டு போனா, கடைசியில் பார்த்தா அது வரவே மாட்டேங்குது பாய். எவன் குத்தால எடுத்து வச்சுக்கிறது. ஐயோ அசிங்க பார்த்தாது பாய், நீ வேற. காட்சி 9. அவனை எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறதுனே தெரியலையே. அவன் எங்கே போனான், அவனை பார்த்தா அவன்கிட்ட இந்த முதல்ல வாங்கணும். இது எப்படியாவது அவனை தான் இதை வச்சு இறக்க சொல்லணும். முதுகு வேற ரொம்ப வலிக்குது, யாரை கேட்டாலும் எடுக்க முடியலன்றாங்க, என்ன பண்ணுறது. ஏய் ப்ரோ பரிசா? யோ போயா, நீ குத்த பரிசுலாம் நீ எத்தனை போயா, ஏன்னா இறக்கவே முடியல. இறக்கிடலாம் நீ தானே சொன்ன. நான் எப்போ சொன்னேன்? நீ தான் சொன்ன கொடுக்கும்போது. சும்மா சொல்லியிருப்பேன். சும்மா சொல்லியிருப்பியா? யோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, இப்போ நீ இதை இறக்குற. ஏய் அம்மா என்ன அடிக்கிற, நான் யார் தெரியும்ல, நான் திருப்பி அடித்தேன் அவ்வளோதான். நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, உனக்கு போதும் அப்படின்னா எதுவும் பண்ணாத, அமைதியா இருன்னு. கொழுப்படுத்து எல்லாத்தையும் வாரி வச்சுக்கிட்டு விட. ஏய் இங்க விட. எடுக்க போறியா? சொல்லு சொல்லு. அம்மா கூப்பிட்டா கூட திரும்ப கூடாது போட. சரி சரி இருக்கட்டும். நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே, ரொம்ப முடியல என்னால். அப்போயே எங்கள் அம்மா சொன்னாங்க, ஒழுங்கா இருடா, கொடுக்கறதெல்லாம் வாங்கி வச்சுக்காதடான்னு. கேட்டா தானே, இப்போ பாரு என் நிலமே. காட்சி 10. திருச்சபை. ஏதோ சர்ச் இருக்கு. யார்? என்னப்பா தம்பி என்னாச்சு? நான் தம்பியாடா உனக்கு? நீ என்னோட சின்ன பையனாக இருக்கிற, எந்த ஸ்கூல் படிக்கிற? நான் தம்பின்னு கூப்பிட்டது முக்கியமா இல்லை உன் முதுகில் இருக்கிறது முக்கியமா? நியாயமாக பேசுகிற, என் முதுகில் இருக்கிறது எனக்கு முக்கியம். இது சரியாகணும்னா நீ சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணுப்பா. சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ண எல்லாம் போயிடுமா? அதெல்லாம் சரியாயிடும்பா. நீ சொல்கிற, அதெல்லாம் சரியாயிடும். முடியல வேற. நான் அங்கே தான் வேலை செய்கிறேன், வேணா கேட்டு பாருப்பா. சரி இருக்கட்டும். இது வேற. ஏசப்பா ஏசப்பா, நான் ஒரு பெரிய பாவி தான். இவ்வளோ நாள் எல்லா பாவத்தையும் பண்ணி நானே என் முதுகில் பெரிய சுமையாக சுமந்துக்கிட்டு இருக்கேன். எங்களுக்காக தான் நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்தீங்க, அது எங்களுக்கு நல்லா தெரியும். என்னோடய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு என்னை இதுலேருந்து எப்படியா காப்பாற்றுங்க ப்ளீஸ் ஏசப்பா. ஆமீன். என்ன என்னடா இது? காட்சி 11. கடைசி காட்சி. பரவாயில்லையா, வெளியே விழுந்துச்சு, பரவாயில்ல. நோ இந்த வெளியே பையன் தானே பார்த்தீங்களா? பையனா? என்ன தவிர இங்க யாருமே இல்லப்பா. என்னண்ணா சொல்றீங்க? இந்த சர்ச்சில் வேலை செய்யறேன் தான் சொன்னான் அந்த பையன். இல்ல, சர்ச்சில் நான் மட்டும் தான் இங்க இருக்கேன். நீ யாரப்பா சொல்ற? சர்ச்சில் நீங்க மட்டும் தான் இருக்கீங்க? நான் மட்டும் தான் இருக்கேன். அப்போ அது யாரா இருக்கும்? சரி